தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 84. கண்கட்டு வித்தை. கட்டப்பட்ட கண்களுடன் குதிரை மீது அமர்ந்து சென்ற பூவழகியின் மனத்தில் கணக்கற்ற துன்பாலைகள் எழுந்து மோதி கொண்டிருந்த போதிலும் வேளிர் குலத்தில் பிறந்ததன் விளைவாக பயத்துக்கு மட்டும் அவள் சிறிதும் இடம் கொடாததால் உள்ள நிலையை தெளிவாக சீர்தூக்கி பார்க்கும் திறன் அவள் புத்திக்கு இருக்கவே செய்தது. அது காரணமாக கண்ணால் காண முடியாததை புலன்களால் உணர முற்பட்டால் அந்த வேளிர் குல பேரழகி. அரண்மனை திட்டிவாசல் தென்பட்டதுமே தங்கள் கண்களை கட்டும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்ட காவலர் தலைவன் அரண்மனையை நாடுவதில் அளவுக்கு மீறிய தாமதம் காட்டும் காரணம் என்ன என்று எண்ணி பார்த்ததன்றி தன் கண்களும் தன் தோழியின் கண்களும் கட்டப்பட்டதுமே புறவிகள் பல திசைகளில் சென்று விட்டதை அவற்றின் குளம்படி சத்தங்களால் அவள் உணர்ந்து கொண்டாளாகையால் தங்களை சிறை செய்த வீரர்கள் தொடர்ந்து காவல் புரிவதை விட்டு ஏன் ஓடிவிட்டார்கள் என்றும் நினைத்து பார்த்தாள். தங்கள் புறவிகளைத் தவிர முன்னால் ஒரு புறவியும் பின்னால் ஒரு புறவியுமே வருகின்றன என்பதை அவற்றின் நடை ஒளியிலிருந்து ஊகித்த பூவழகி, வாள் கிடைத்தால் 2-3 வீரர்களை எதிர்த்து போரிடும் திறன் வாய்ந்த வேளிர்குலம் வீரமாது ஒருத்தியை காவல் புரிய 2 போதும் என்று நினைக்கிறானா இந்த காவலர் தலைவன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டதன்றி காவலர் தலைவன் போக்கை எண்ணி பார்த்து பெரிதும் வியப்பையும் அடைந்தாள். அரண்மனை திட்டமாக தெரிந்த பின்பு நேராக உள்ளே தங்களை அழைத்துச் செல்வதை விட்டு திசையை காவலர் தலைவன் மாற்றியதும் தங்களை சிறை வைப்பதை இருங்கோவேள் இரகசியமாக வைத்திருக்க முயல்கிறான் என்று நினைத்த வேளிர்குல மங்கை அதற்கு பிறகு ஒரு ஜாமம் ஆகியும் அரண்மனையை தாங்கள் நெருங்காததையும் பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவதையும் பார்த்து காவலர் தலைவன் தங்களை எங்கு கொண்டு போகிறான் என்பதை அறிய முடியாமல் தவித்தாள். எல்லைப்புற மாளிகைக்கு வெளியில் சந்தித்த சமயத்திலிருந்தே தலைமுதல் கால்வரை யவனர்களைப் போல் காவலர் தலைவன் கவசத்தை அணிந்திருந்தானாதலால் அவன் முகத்தை பார்க்க முடியாது போனாலும் அவன் குரலும் பழக்கமற்ற புதிய குரலாய் இருந்தாலும் ஏதும் பேசாமலேயே நீண்ட நேரம் பயணம் செய்த பூவழகி நடுநிசிக்கு பிறகு 2 ஜாமத்துக்கு மேலும் நீடித்த பயணத்தின் அலுப்பையும் மனத்தின் கவலையையும் தாங்க முடியாமல் இன்பவல்லியை அழைத்து, இன்பவல்லி, காவலர் தலைவரிடம் நேரம் எத்தனை இருக்கும் என்று கேள் என்று கட்டளையிட்டாள். அதிகாரம் நிரம்பிய குரலில் பூவழகி தன் தோழிக்கு பிறப்பித்த உத்தரவை காதில் வாங்கி கொண்ட காவலர் தலைவன் தோழி கேட்கும் முன்பாகவே, விடிய இன்னும் 4 நாழிகைகளே இருக்கின்றன, சொல்லுங்கள் தலைவியிடம் என்றான். இத்தனை நேரம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இக்கேள்வியை பூவழகி நேரடியாகவே காவல் தலைவனை கேட்டாள். காவலர் தலைவன் சிறிதும் உணர்ச்சியற்ற குரலில் சர்வ சகஜமாக பதில் சொன்னான். போக வேண்டிய தூரம், ஆகவே நேரம் அதிகமாவதும் இயற்கைதானே என்று. போக வேண்டிய இடம் எது, அதையாவது சொல்ல முடியுமா என்று வினவினாள் பூவழகி குரலில் சிறிது கோபத்தை காட்டி. ஆகா, தாராளமாக சொல்ல முடியும், மன்னர் இருக்கும் இடம் போகிறோம் என்றான் காவலர் தலைவன். இந்த பதிலை சொல்கையில் அவன் குரலில் சிறிது கேலியும் கலந்திருந்ததாக தோன்றியதால் பூவழகியின் கோபம் எல்லை மீறவே, மன்னரா? எந்த மன்னர்? அந்த அயோக்கியனை மன்னன் என்று சொன்னது யார் என்று சீறினாள். சோழ நாட்டு நன்மையில் அக்கறையுள்ள அனைவரும் சொல்கிறார்களே என்று பதில் சொன்னான் காவலர் தலைவன். கூலி வாங்குவதற்காக வஞ்சகர்களை புகழும் நாக்கை என்ன செய்தால் தகும்? வாளால் துண்டித்தேறியலாம். அப்படியானால் உமது நாக்கையும் துண்டிக்க வேண்டியதுதானே? அந்த பாக்கியம் இந்த நாவுக்கில்லை. ஏன்? நான் கூலியும் வாங்கவில்லை, வஞ்சகரை புகழவும் இல்லை என்று ஏளனத்துடனேயே வந்தது காவலர் தலைவன் பதில். பூவழகி சிந்திக்கத் தொடங்கினாள். காவலர் தலைவன் பேச்சில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாளாகையால் அது என்னவாக இருக்கக்கூடும் என அறிய முடியாமல் திணறியதன்றி அதை வாய்விட்டு சொல்ல முற்பட்டு, காவலர் தலைவரே, உமது பேச்சு விசித்திரமாயிருக்கிறது, முரண்பாடுமாயிருக்கிறது, குழப்பமும் நிரம்ப இருக்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது என்றாள். உண்மை உண்மை என்று கேலியுடன் ஆமோதித்த காவலர் தலைவன்
பெரிதாக நகைக்கவும் செய்தான். எது உண்மை? எதற்கு நகைக்கிறீர் என்று ஆத்திரத்துடன் வினவிய பூவழகி தன் புரவியை சட்டென்று நிறுத்தினாள். கண்ணை கட்டியிருப்பதும் உண்மை, உங்களை காட்டில் விட்டிருப்பதும் உண்மை என்று சிரித்துக்கொண்டே சொன்ன காவலர் தலைவன் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரனை அழைத்து, டேய், இவர்கள் கண்கட்டுகளை அவிழ்த்துவிடு, இனி தேவையில்லை என்று கூறவே அந்த வீரனால் கண்கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பூவழகி குதிரையிலிருந்து கீழே குதித்து கண்களை சிறிது கசக்கிவிட்டு கொண்டு சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள். அக்கம் பக்கத்தில் அடர்ந்திருந்த மரங்களிலிருந்தும் சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்று ஜலத்தின் ஒளியிலிருந்தும் ஆற்றின் கரையில் உள்ள ஒரு காட்டில் தான் இருப்பதை உணர்ந்தாள் பூவழகி. மரங்களினூடே கண்களை செலுத்தி கருக்களின் இருட்டிலும் பளபளவென்று தெரிந்த நீரைக் கண்டு, இது என்ன ஆறு, இது என்ன காடு என்று வினவினாள். இது காவிரிதான். கிழக்கே செல்ல செல்ல ஆழம் அதிகமாகி சற்று குறுகலாகி தெரிகிறது. புகார் பிராந்தியத்தில் இதில் மரக்கலங்களும் உலாவுமே, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் காவலர் தலைவன். தெரியும், ஆனால் அதன் கரையில் இத்தனை பெரிய காடு இருப்பதை நான் பார்த்ததில்லை என்றாள் பூவழகி. நீங்கள் எப்பொழுதும் பட்டினப்புறங்களில் இருந்திருக்கிறீர்கள். ஆகவே காவிரியின் காடுகளை என்ன, எந்த காட்டையுமே அதிகமாக பார்த்ததில்லை. இதைவிட அடர்த்தியான காடுகளை பார்க்கும் பாக்கியம் இன்னும் சில நாட்களில் கிடைக்கும் என்றான் காவலர் தலைவன். காட்டை பார்க்கும் பாக்கியமா என்று வியப்புடன் வினவிய பூவழகி திடீரென சந்தேகப்பட்டு, அப்படியானால் அரண்மனைக்கு என்று கேட்க முற்பட்டு வாசகத்தை முடிக்காமலே விட்டாள். அரண்மனையா? அங்கு நமக்கென்ன வேலை என்று சர்வசாதாரணமாக கேட்ட காவலர் தலைவன் தன்னுடன் வந்த வீரனை அழைத்து, இனி நீ உடையை களையலாம் என்றும் கூறினான். பூவழகி எரித்துவிடும் கண்களுடன் காவலர் தலைவனை நோக்கி, என்ன உளறுகிறீர்? இங்கா வீரனை உடையை களையச் சொல்கிறீர் என்று உஷ்ணத்துடன் கேட்கவும் செய்தாள். ஆம் ஆம் என்று கூறி நகைத்த காவலர் தலைவன், அடடே, மறந்துவிட்டேன், நான் இங்கு இருக்கக்கூடாதுதான் என்று சொல்லிவிட்டு மரங்கள் இருந்த மறைவை நோக்கி சென்றான். காவலர் தலைவன் கட்டளைப்படி அதிதுரிதமாக உடையை களைய வீரன் முற்பட்டவுடன் பூவழகி வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டாள். சில வினாடிகளே அவள் கண்கள் மூடி கிடந்தன. உள்ளம் மட்டும் அடைத்திறந்து ஆத்திர அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. ஆத்திர அலைகள் விளைவித்த உஷ்ணத்தை சமன்படுத்த இஷ்டப்பட்டன போல் மூடிக்கிடந்த பூவழகியின் கண்களை பின்புறமாக வந்த இரு தன் கரங்கள் சற்று அதிகமாக அழுத்தி மூடின. பட்டு கன்னம் ஒன்று அவள் கன்னத்துடன் இழைந்தது. தலைவி என்று மதுரகானம் போல் அழைத்த சொல்லொன்றும் அவள் காதில் நுழைந்தது. பூவழகியின் ஆத்திரம் அகன்றது. அதன் இடத்தை வியப்பு அடைத்து கொண்டது. யார்? நீயா? திரும்பி பார்க்காமலும் அந்த கன்னத்தின் இழைப்பிலிருந்து தன் கன்னத்தை நீக்கிக் கொள்ளாமலும் வினவினாள் பூவழகி. ஆமாம் தலைவி என்று சற்றே இறைந்து எழுந்த சொற்கள் துன்பத்தையெல்லாம் துடைக்க வந்த அமுத துளிகளென அவள் இதயத்துக்கு பெரும் சாந்தியை அளித்தன. அந்த சாந்தியின் விளைவாக துள்ளும் உள்ளத்துடனும் மலர்ந்த முகத்துடனும் சரையலென்று திரும்பிய பூவழகி, நிஜமாக நீதானா? நம்பவே முடியவில்லையே அல்லி, ஆணுடையை இந்த அழகு தேகம் எப்படி அணிந்தது என்று பூரித்து பேச்சுகளை உதிர்த்தாள். பூவழகியின் பிடியிலிருந்து விலகாமலே இன்பவல்லியை பார்த்து சிரித்த அல்லி, இன்பவல்லி, பார்த்துக்கொள், காவல் வீரனை தழுவி நிற்கிறார்கள். உங்கள் படைத்தலைவர் வந்தால் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்றாள். மகிழ்ச்சி பெருக்கால் அந்த 3 மங்கையரும் சிரித்த இன்ப ஒளியை கேட்டதால் அவர்களை பார்க்க வேண்டுமென்ற எண்ணத்தால் தானோ என்னவோ அருணனும் மெல்ல கீழ்திசையில் கிளம்பினான். அருணோதயத்தால் தூரத்தே பளபளத்த காவிரிக்கு சென்று பல் துலக்கி முகம் கழுவிய அந்த 3 மங்கையரும் திரும்பி வந்தபோது காவலர் தலைவன் கவசத்தை நீக்கிவிட்டு புறவியில் ஏற தயாராயிருந்தான். மற்ற புறவிகளும் பயணத்துக்கு தயாராயிருப்பதை கவனித்த பூவழகி, ஏன் மீண்டும் போக வேண்டுமா என்று கேட்டாள். ஆம், முன்பே சொல்லவில்லையா மன்னர் இருக்குமிடம் போக வேண்டுமென்று என்று பதில் கூறினான் காவலர் தலைவன். சொன்னீர்கள், ஆனால் என்று இழுத்தாள் பூவழகி. மன்னர் கரிகாலன் என்பதை தெளிவுபடுத்தவில்லை என்று முடித்தாள்
எங்கு தெரியப்படுத்தினீர்கள் என்று கோபித்து கொண்டாள் அல்லி. சரி சரி, 3 பெண்களும் சேர்ந்து கொண்டீர்களா? ஒரு பெண் கேள்வி கேட்டாலே சமாளிப்பது கஷ்டம். 3 பெண்களும் சேர்ந்து சொல்லம்பு தடுத்தால் நான் தொலைந்தேன். இருக்கட்டும், யோசித்து பூவழகி. சோழ நாட்டு நன்மையில் அக்கறையுள்ள அனைவரும் ஒருவரை மன்னர் என்று அழைப்பார்கள் என்று நான் சொல்லவில்லையா என்று கேட்டான் காவலர் தலைவன். ஆமாம் ஆமாம் என்று பூவழகி ஒப்புக்கொண்டாள். உனக்கிருந்த குழப்பத்தில் இருங்கோவேளை மன்னன் என்று அழைப்பதாக அர்த்தம் செய்து கொண்டாய். அதற்காக என்னை கூலி என்று அழைத்தாய். நாவை துண்டிப்பதாக கூறினாய். நான் கூலி வாங்கவில்லை என்று சொன்னேன். துண்டிக்கப்படும் பாக்கியம் என் நாவுக்கு இல்லை என்று விளக்கினேன். இன்னும் எத்தனை விளக்கமாக சொல்ல முடியும்? அதுவும் உறையூருக்கு அருகில். எந்த வினாடியிலும் இருங்கோவேளின் வீரர்களால் நாம் சூழப்பட இருந்த அபாய நிலையில் என்றான் காவலர் தலைவன். பூவழகி சிறிது நேரம் மௌனம் சாதித்தாள். பிறகு அல்லியை நோக்கி, அல்லி, என் புத்தியே குழம்பி கிடக்கிறது. இவர் யார்? எப்படி எங்களை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டாள். அல்லி காவலர் தலைவனை ஒரு முறை நோக்கிவிட்டு, சொல்லட்டுமா என்று வினவினாள். அவனை உத்தரவு கேட்கும் முறையில். சொல்லலாம் என்று அனுமதிக்கும் வகையில் காவலர் தலைவன் தலையை அசைக்கவே அல்லி சொல்லத் தொடங்கி, தலைவி, இவர் என் தந்தை என்றாள் மெதுவாக. பூவழகியின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்ததன்றி ஒரு முறை அல்லியின் தந்தையையும் ஏறெடுத்து பார்த்தன. உன் தந்தை நாங்கூர்வேள் என அவள் உதடுகள் வார்த்தைகளை உதிர்க்கவும் செய்தன. ஆம் தலைவி, நாங்கூர்வேள்தான். இவர் நாங்கூர்வேளானதை அவரே உங்களிடம் சொல்லவில்லையா என்று அல்லி கேட்டாள். அவர் என்ற சொல்லை சற்று வெட்கத்துடன் உச்சரித்து. அவள் வெட்கத்தை கண்ட பூவழகியின் உடலில் இன்ப அலைகள் பாய்ந்து சென்றன. ஆமாம் சொன்னார் அல்லி. உன்னை தன் ராணி என்று என்னிடம் அறிமுகப்படுத்திய அன்றே சொன்னார் மன்னர். ஆனால் உன் தந்தையை நான் பார்த்ததில்லை. இவரை நாங்கூர்வேள் என்று அறிந்துமா இருங்கோவேள் இவரை காவலராக நடத்துகிறான் என்று ஆச்சரியத்துடன் கேட்கவும் செய்தாள் பூவழகி. அவன் நடத்தவில்லை தலைவி, இவர்தான் தன்னை எப்படி நடத்தி கொள்கிறார் என்றாள் அல்லி. ஏன்? பூவழகியின் குரலில் வியப்பு மிதமின்றி நின்றது. நான் சாக விரும்பவில்லை பூவழகி என்றார் நாங்கூர்வேள். என்ன? ஆம் பூவழகி, நான் நாங்கூர்வேளாக பதவியேற்று சற்று எதிர்ப்பை காட்டினாலும் பழைய நாங்கூர்வேளைப் போலவே என்னையும் தீர்த்து கட்டிவிடுவான் இருங்கோவேள். ஆகவே கரிகாலன் விஷயம் 2-1 முடிவாகும் வரை நாங்கூர் சிற்றரசை ஏற்க மறுத்தேன். இருங்கோவேளுக்கு பணி செய்வதே பெரும் பாக்கியம் என்றேன். அவனது பூரண நம்பிக்கையை பெற்றேன். ஆகையால்தான் அல்லி உன்னை நிர்பயமாக கண்காணிக்க முடிந்தது. மாரப்பவேளை புகாருக்கு அனுப்பிவிட்டு உன்னை தீண்ட இருங்கோவேள் வந்தபோது நாங்கள் இருவரும் உன்னை காக்கவும் முடிந்தது என்று விளக்கிய நாங்கூர்வேளை ஒரு சந்தேகம் கேட்டாள் பூவழகி. என்னை காக்க வந்த நீங்கள் இருவரும் கீழேயே நின்று விட்டீர்களே, என்னை அந்த அயோக்கியன் என்று துவங்கிய பூவழகி மேலும் பேச முடியாமல் தவித்தாலும் அவள் மனத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட நாங்கூர்வேள் அல்லி ஆண்முடியில் குத்துவாளுடன் அறைக்கு வெளியே நின்றிருந்தாள். நீ ஒரு குரல் கொடுத்திருந்தால் இருங்கோவேளின் ஆயுட்காலம் அந்த அறையிலேயே முடிந்திருக்கும். உன்னை சிறை செய்ய இருங்கோவேள் குரல் கொடுத்ததும் உள்ளே நுழைந்த 2 வீரர்களில் அல்லியும் ஒருத்தி என்பதை ஊன்றி பார்த்திருந்தால் கண்டு கொண்டிருந்திருக்கலாம் என்றார். மேற்கொண்டு ஏதோ கேட்க முற்பட்ட பூவழகியை நாங்கூர்வேல் சற்று அடக்கி, நமக்கு இன்னும் 2 நாள் பயணம் இருக்கிறது பூவழகி. தவிர இத்தனை நேரம் இருங்கோவேளின் வீரர்கள் நம்மை தேட முற்பட்டிருப்பார்கள். காவலர் தலைவன் தங்களை போக உத்தரவிட்டுவிட்டு தன்னந்தனியே ஒரே ஒரு வீரருடன் உங்களை அழைத்துச் சென்றான் என்பதை கேட்ட மாத்திரத்திலேயே இருங்கோவேள் சந்தேகப்பட்டிருப்பான். நீங்கள் சிறையிலும் காணாதது சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கும். இந்நேரம் உறையூரின் 4 எல்லைகளிலும் ஒற்றர்கள் கண்காணிப்பு பலமாயிருக்கும். புறப்படுங்கள், பேசுவதற்கு பின்னால் நிரம்ப அவகாசம் இருக்கிறது என்று கூறி புறவியில் ஏறிக்கொண்டார். 3 பெண்மணிகளும் புறவிகளில் ஏறிக்கொண்டதுமே காட்டு மார்க்கமாகவே ஒரு காதம் மேற்கிலும் பிறகு வடக்கிலும் அழைத்துச் சென்ற நாங்கூர்வேள் பகலவன் சற்று மேல் திசையில் சாய்ந்து பிற்பகல் துவங்கிவிட்டதை அறிவித்த நேரத்தில் தங்க செய்து தாம் மட்டும் பக்கத்து கிராமம் ஒன்றுக்கு சென்றார். 2 நாழிகைகளில் பெரும் மூட்டையுடன் திரும்பி வந்து அதிலிருந்த உழவர் உடைகளை அணியும்படி பெண்களுக்கு உத்தரவிட்டதன்றி அவர்கள் மாற்றுடை அணிந்ததும் தாமும் ஒரு உழவன் உடையை அணிந்து தலையில் முண்டாசையும் பலமாக கட்டிக்கொண்டார்.
வேடம் இப்படி மாறியதும் புறவிகளை சேணத்தால் அடித்து விரட்டிவிட்டு மூவரையும் அழைத்துச் சென்று பக்கத்து கிராமம் ஒன்றில் புகுந்து குடிசைகள் இருந்த பகுதிக்கு சென்று அவர்களை இருக்கச் செய்து சிறிது உணவும் வாங்கி கொடுத்தார். மாலை வரையில் அந்த கிராமத்தில் இளைப்பாறிய நாங்கூர்வேள் அந்த ஊரிலிருந்து கிளம்பிய பொதி வண்டிகளில் பெண்களை ஏற்றிக்கொண்டு நள்ளிரவு வரை பயணம் செய்து பெரிய பாதையொன்று கிளைவிரிந்த இடத்தில் வண்டிகளுக்கு ஊதியம் கொடுத்து இறங்கி பிரிந்த பாதைக்கு நேர் எதிரிலிருந்த காட்டுக்குள் புகுந்தார். அடுத்த நாள் பயணம் முதல் நாள் பயணத்தை விட கடுமையாயிருந்தது. மிகுந்த எச்சரிக்கையுடன் இரவில் பயணமும் பகலில் ஊர் பேர் தெரியாத காட்டு முகப்பு கிராமங்களில் இளைப்பாறவும் செய்து கொண்டு 3ஆம் நாள் இரவில் குணவாயிற்கோட்டத்தின் அடவியை அடைந்த நாங்கூர்வேள் ஆயாச பெருமூச்சு விட்டு, பூவழகி, தெய்வத்தின் உதவியால் தப்பினோம். இனி 10 இருங்கோவேள்கள் வந்தாலும் பயமில்லை என்றார். சோழ நாட்டு எல்லையை தாண்டிவிட்டோமா என்று கேட்டாள் பூவழகி. ஆம் என்றார் நாங்கூர்வேள் மகிழ்ச்சியோடு. இது சேரநாடா? இல்லை, இது கொங்கு நாடு. இங்கு ஏன் வந்தோம்? வா, தெரிவிக்கிறேன் என்று அடவிக்குள் புகுந்தார் நாங்கூர்வேள். அடுத்த அரை ஜாம நேரத்தில் பெரும் விந்தைகள் பூவழகியின் கண்களின் முன்னே எழுந்தன. இது உண்மையா அல்லது கண்கட்டு வித்தையா என்று மீண்டும் மீண்டும் எண்ணி ஆச்சரிய கடலில் ஆழ்ந்தாள் அந்த வேளிர்குல பேரழகி. யாரும் புக முடியாத அந்த அடவிக்குள் திடீரென எங்கிருந்தோ பந்தங்கள் தோன்றின. கண்ணெதிரே கந்தர்வ லோகம் ஒன்று விரிந்தது. பூவழகி புரிந்து கொண்டாள். 2 மாத இடைக்காலத்தில் கரிகாலன் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். இடைக்கால அமைதி உடைந்துவிடும் நேரம் நெருங்கிவிட்டது தமிழகத்தில் என்பதையும் புரிந்து கொண்டாள். பல படை வாயில்கள் இடையிடையே அந்த அடவியில் தோன்றின. அவற்றையெல்லாம் கடந்து செல்ல செல்ல மகிழ்ச்சியும் வேதனையும் கலந்து தோன்றின அவள் இதயத்திலே. சகோதரன் கை வலுப்பெற்றது என்ற மகிழ்ச்சியை, இதில் பங்கு கொள்ள இளஞ்செழியன் இல்லையே என்ற இதய வேதனை ஓரளவு அடக்கவே செய்தது. பல படைவாசல்களை தாண்டி சென்று பிரம்மாண்டமான கரிகாலன் பாசறையில் நின்ற சமயத்தில் காதலனை நினைத்து இதயத்தில் இரத்த கண்ணீரே விட்டாள் பூவழகி. அந்த பாசறையில் தன் படைத்தலைவர்களுக்கு எதிரில் கரிகாலன், வா சகோதரி என்று அழைத்து அவள் மலர்கரங்களை பிடித்து கொண்ட சமயத்திலும் பெருமை அவள் உள்ளத்தில் துள்ளிய அந்த இன்ப நேரத்திலும், இந்த படைகளை அவரல்லவா நடத்த வேண்டும் என்ற நினைப்பு நிலவை மூடிய மேகமென அவள் சித்தத்தில் எழவே அவள் செந்தாமரை கண்கள் கண்ணீரை மடமடவென உதிர்த்தன. அத்தியாயம் 84 நிறைவுற்றது.